திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்லவான் எங்கள் வாக்கிய பயனாம் பதிக்கும் வைவான் சேக்கிடாரடி சென்னையில் எல்லாம் பெருமான் அதன் பண்டாரமுடைய நமக்கு நலாமுடையவருடைய திருவடியை வணங்கி இவர்கள் நண்பர் 3 வகையான பெண்களை பற்றி பாடுவதுதான் திருவம்பாகும். நல்ல பக்குவமான ஒரு பெண், அப்புறம் கொஞ்சம் பக்குவம் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை நீராட அழைப்பது போன்று, அதற்கு பிறகு கொஞ்சம் பக்குவம் இருக்கக்கூடிய பெண் இன்னொருத்தை அழைக்கிறத கேட்டுட்டு அவ வந்துருவான், ஆனா இவன் வரமாட்டான். ஆணவ மலச்சேற்றிலே அழுந்து இருக்கக்கூடிய ஒரு பெண் கொஞ்சம் வரதுக்கு காலதாமதமாகும். அப்படிதான் திருவம்பாய் அமையப்பெற்றது. முதல் 8 பாடல்கள் துயில் எழுப்புவது போல, 9வது பாட்டு விண்ணப்பம், 10வது பாட்டு இறைவனுடைய பெருமைகளை சொல்லுவது, 11லிருந்து 18 வரைக்கும் நீராடக்கூடிய பாடல், 19வது பாட்டு விண்ணப்பம், 20வது பாட்டு பெருமானுடைய திருவடியை பற்றி புகழ்வது. இதுதான் திருவெண்பாவை அமைய பெற்ற ஒரு சிறப்பு. 9, 19 ரொம்ப முக்கியமான பாடல். 9வது பாட்டில் இன்னொரு வகை சென்றடைந்தார். அப்படி இறந்தது சொல்லிய புராணத்தில் அம்மங்கட சொற்கள் இருக்கு. சரி, அப்படி போன உடனேயே அன்னவரை என்கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்னவரை செய்ய தொடும்பாய் பணி செய்ய வருவாமல் நல்வதையே கணவனார் சொல்றார்களையும் எல்லாமே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு 9வது பாட்டுல செய்யும் பொருட்டாக கடினாயை கணவனி தரத்தானே அப்படின்னு சொல்லி 8வது பாட்டு சன்மானுடைய பெருமைகளை பாட்டு. அப்படி அங்கிருந்து பெருமாளுடைய திருவடி பாடுறாங்க. பொதார் மனை முடிவு எல்லா பொருள் முடிவு பேதை ஒருவார் திருமேனி ஒன்றல்ல வேத முதல் இன்னொரு மண்ணும் துதைத்தாலும் போத உலவா ஒரு தோழன் தொண்டருள்ள சின்ன வயசுலயே ஏதவன் பேர் ஆறுக்கார் அறையலார் சொல்ற பாடும் பரிசெயலோட பாடுவது 11 வரைக்கும் நீராடி கொண்டே பாடக்கூடிய திருப்பாடல்கள். இது 19 ரொம்ப அருமையான திருப்பாடல். உண்கையில் பிள்ளை உனக்கு அடைக்கலம். இது எல்லாத்துக்கும் நமக்கெல்லாம் மணிவாசக பெருமான் கொடுக்கக்கூடிய சாப்பிட மாட்டேன். அடியார் செய்யணும்னா டோட்டல் சரண்டர்னு சொல்லணும் இல்லைங்களா, அதான் வழிபாட்டுடைய உச்சம் அப்படின்னு சொல்லி அவங்க பொருளை அடைக்கலமா வாங்கிட்டான்னு வச்சுங்களேன், அவங்க அடைக்கலமான காப்பாற்றுறது வாங்கினுடைய கடமை. அப்படி போய் ஆமிக்கு நம்ம என்ன செய்யணும், உண்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் அங்கப்பலம் புதுக்குவன் நச்சத்தால் எங்கள் பெருமான் உமக்கொன்று உரைப்போம் கேள் என் கொங்கை நின்னன்பர் அல்லாதோர் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பனையும் செய்யற்க கண்முள் பகல் எங்கன் மற்றொன்றும் காலற்க இங்கு இப்பரிசை எமக்கையோ நல்குதியல் எங்களின் ஞாயிறு எமக்கையோ என்பாவை. சூரியன் கிழக்குவது சேர்ந்த மேற்குவது சேர்ந்த அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. என்னுடைய கண் உன்னுடைய திருவடியை தான் பார்க்கணும், என்னுடைய கைகள் உனக்கு தான் பணி செய்யணும், என்னுடைய உடம்பு உன்னுடைய அதிகாரத்தோட தான் சேரணும். பேராளர்களுக்கு பெருகுது வனையத்தில் வேறாக விளங்குது வெட்டாட்டு நங்கைவாள் சீராத தேவனையும் திருமையில் அவதரித்தார். குழந்தை பிறகு எப்படி சொல்றாரு, பிறந்தது 20 காரணம் சொல்றாருங்க. திருவள்ளால நிறையவத்து பேராளர் அவதமுக்குனார். நிறையவத்து தவமே நிறைவாக போகுது இந்த குழந்தையினால். ஏன்னா அந்த குழந்தையை பிள்ளை கை கொடுத்துதான் அவரு பெருமான் திருவடி அடைய போறார். நிறையவத்து பேராளர் அவதவருக்கு பெருகுது மனையரத்தில் வேறாகி விளங்குது வெட்டாட்டு நகைவாள் அப்படின்னு. மனையரத்தில் வேறு மாநிலம் போற்றும் நல்லோருக்கு நன்றி சொல்வது நம் கடமை. அந்த வகையில் இன்றைய விழா சிறக்க வழியாக ஒளியாக அன்பாக அருளாகி ஆதியும் அந்தவுமாகி எந்நாளும் என யாழும் அன்பாகி அம்மை அப்பரே உமக்கு நான் இனிக்க என் நன்றியினை காணிக்கையாக்கின்றேன். திரளாக வந்திருந்து இந்த விழாவினை தொடர்ந்து சீரும் சிறப்பும் நடத்துவதற்கு நல்வழி வகுக்க இந்த நேரத்திலே பணிமன்போடு கேட்டுக்கொண்டு இந்த விழாவிற்கு வருகை புரிந்த அனைத்து அன்பர்களுக்கும் ஐயா அவர்கள் உள்ளிட்ட இந்த சபைக்கும்
மனம் மெய் மொழிகளால் மீண்டும் ஒருவரை பணிந்து வணங்கி ஐயாவுடைய திருவடிகளில் பணிந்து வணங்கி நன்றிகளை விழாக்குழுவின் சார்பாக உரித்தாக்கிக் கொள்கின்றோம். திருச்சிற்றம்பலம். மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக